வண்ண வண்ண மலர்களாலும் விளக்குகளாலும் அந்த வீடு அலங்கரிக்கப்பட்டு விழா கோலம் பூண்டு காணப்பட்டது. அங்கங்கு உறவினர்களின் அரட்டை பேச்சுகளும் குழந்தைகளின் மகிழ்ச்சியான கூச்சல்களும் அந்த வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கூறாமல் கூறியது. அந்த வீடு முழுக்க எங்கு திரும்பினாலும் இன்பத்தின் சாரம் பரவி இருப்பது போல காணப்பட்டது. ஆனால் இதற்கு நேர்மாறாக ஒரு அறையில் மித்ரா அழுது கொண்டிருந்தாள். ஏய், எதுக்காக ஒப்பாரி வச்சிட்ருக்க? ஏதோ இலவு வீடு மாதிரி. உன்னை நான் ரெடியாக தானே சொன்னேன் என்று அவளது சித்தி திட்டிக் கொண்டே இருக்க, அப்பொழுதும் மித்ரா அழுது கொண்டே இருந்தாள். பாரு, நான் பேச பேச அப்பையும் அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்கா. இல்லை சித்தி, இது எனக்கு வேணாமே. அவர் அக்காவுக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை சித்தி. அப்புறம் நான்